கோவில் கலவரத்திற்கானது கிடையாது, அமைதிக்கானதுன்னு சொன்னா அது பிரிவினை அரசியல் என்றால் தமிழ்நாடு அதை செய்யும். கும்பாபிஷேகம் நடந்தப்ப நாங்கள் போய் சுன்ன ஜமாத்தாரதை கொண்டு போய் அங்கே இருக்கிற ட்ரஸ்டி கிட்ட எங்களுடைய இன்விடேஷன் கொடுத்து வாங்கன்னு சொன்னோம். எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டாங்க. நாங்கள் யோசனை பண்ண நிர்வாகிகள், என்னத்துக்கு நாம் எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பழகிறோம், சீர்வரிசையாக ஒன்று கொண்டு போயிடுவோம். அப்படி போடு. ஒரு 11 தட்டில் சீரை கொண்டு போய் வச்சு அவங்க கூப்பிட்ட மரியாதைக்கு கண்ணியப்படுத்திட்டு வரலான்னு. ஆனால் அவங்க வந்துங்க, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களை கண்ணியப்படுத்தினாங்க. கோயிலுக்கு உள்ளே கூப்பிட்டாங்க, நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போகக்கூடாது, வெளியே நிற்கும், அந்த கதையெல்லாம் அங்கே பேசலை. உள்ளே போனோம். அவங்க எங்களுக்கு பிடித்தமான பச்சை நிறத்தில் சால்வை எல்லாத்துக்கும் கொடுத்து மாலைகளை போட்டு கண்ணியமாக இது பண்ணாங்க. நாங்கள் அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னு சொன்னால், மத நல்லிணக்கம் அது இதெல்லாம் நமக்கு தெரியாது, இது மனித நேயம், இதுதான் நம்மளுக்கு தலைக்கணும். இன்னைக்கு நாங்கள் வந்து முஸ்லீமில் வந்து 3 பேர் தான் இருக்கோம். 4000 குடும்பம் இருக்குது. மொத்தமே 4000 குடும்பத்தில் 3 குடும்பம் தான் முஸ்லீம் குடும்பம் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து அந்த முஸ்லீம் பண்டிகை வந்து இவங்க அந்த முஹர்ரம் பண்டிகை வந்து அவங்க தான் கொண்டாடுவாங்க. முஸ்லீம் பண்டிகை முஹர்ரமை நாங்கள் தான் கொண்டாடுவோம். அதுக்கு அல்லாஹ் கோயிலே நாங்கள் தான் கட்டி வச்சுருக்கோம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி அந்த முஹர்ரம் பண்டிகை வருது. அதுலேருந்து 10 நாள் முன்னாடி அமாவாசையிலேருந்து 3ஆம் நாள் சாமி எடுத்து வைப்போம். இவங்க வந்து சாமியை நாங்கள் தான் ஜோடிப்போம். இவங்க வந்து பாத்தியை ஓதி அதை எடுத்து வச்சு 10 நாள் நாங்கள் அதை வழிபடுவோம். தீ மிதிப்போம். காலையில் தீ மிதிப்போம். இந்து முஸ்லீம் எல்லாம் பார்க்காம எல்லாருமே தீயில் இறங்கி தீ குதித்து சாமியை க்ளோஸ் பண்ணி ஈவினிங் கொண்டுட்டு போய் ஒரு குளக்கரையில் கழுவி சாம்பிராணி புகை போட்டு எங்கள் அண்ணன் வந்து பூஜை செஞ்சு பாத்தியை ஓதி மறுபடி பிரியாணியை பிரசாதமாக கொடுப்பாங்க. சார், நான் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அனுமதன்பட்டின்னு சொல்லி ஒரு பேரூராட்சியிலேருந்து வரேன். என்னுடைய நேட்டிவ் வந்து அது. அங்கே வந்து டிசம்பர் 2ஆம் தேதி சவேரியார் சப்பரம் சொல்லி ஒன்று சுற்றி வருவாங்க கிறிஸ்தவங்க. அது வந்து கோவாவில் அவருடைய புனித உடல் இருக்கு. அந்த சவேரியார் சப்பரம் வரும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்துக்கள் தெருவழி தான் வரும். ஆனால் இந்துக்கள் முழுக்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, உப்பு மிளகு இந்த உடச்சலை எல்லாம் கலந்து அவர் பாதத்தில் போட்டு வாங்குவோம். திருப்பி அவங்க அதை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. நாங்கள் பிறந்த குழந்தைங்க எல்லாம் அவர் காலில் போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி வாங்கிக்கிறோம். அதே மாதிரி டிசம்பர் 25க்கு வந்துட்டு குடியில் வைப்பாங்க. கிறிஸ்தவருக்கு குடியில் ஜீசஸ் பிறந்து குடியில் வைப்பாங்க. எங்க ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து ஆடு மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் கொண்டு பாலை கொண்டு போய் அந்த இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு வந்துட்டு எங்களுடைய சமர்ப்பணமா கொண்டு போய் நாங்க எல்லாம் கொடுப்போம். உங்க பங்கா? ஆமா, எங்க பங்கா கொண்டு போய் நாங்க எல்லாம் கொடுப்போம். அதை வந்துட்டு வச்சிருந்து அவர் வந்து மறுநாள் வந்து ஃபாதர் வந்துட்டு எல்லா ஊருக்கே அதை தான் வந்துட்டு பிரசாதமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுருவோம். எப்படி இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க? எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல.